பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதிலே அசைவில்லாமல் இருக்கணும். வேதத்தில் சில பேர் அசைஞ்சவங்களும் உண்டு. நியாயாதிபதிகள் 11:29 நீங்கள் வாசிக்கும் போது எத்தா என்ற ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் ஒரு அறிக்கையிட்டான். என்ன அறிக்கையிட்டான் தெரியுமா? நான் அம்மோன் புத்திரரோடு, வாசிங்க, மிக அழகான ஒரு அறிக்கை. நியாயாதிபதிகள் 11:29 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்றதுக்கு போறான். மிஸ்பாங்கிறது என்னன்னா தேவனுடைய வீடு. அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்றான். அந்த பொருத்தனை அறிக்கையாவே பண்றான். என்ன அறிக்கையா பண்றான்? தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தார். நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோட வெற்றியோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருகிறது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அடேங்க அப்பா, அறிக்கையை பாருங்க. ஒருவேளை நினைச்ச அறிக்கைட்டு இருப்பான், வீட்டுல இருந்து ஏதோ ஆடு மாடு கோழி ஏதாவது வந்துடும், இல்ல வேற யாராவது அந்நிய வேலைக்காரனா வந்து சேர்ந்துருவான். கர்த்தருக்கு ஒப்படைச்சிடும் நினைச்சான். ஆனா கர்த்தர் பார்த்தார், இவனை செக்அப் பண்றதுக்கு வேற வழி இல்லை. அவனுக்கு ஒரே மக, அது தவிர பிள்ளைகளும் இல்லை அவனுக்கு. கரெக்டா இவன் போய் அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்ணி சமாதானத்தோட வாரான். இங்க யார் வந்து நிக்கிறா? ஒரே மகள் வந்து நிக்கிறான். உடனே வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டு புலம்புறான். ஐயோ மகளே, என்னை மனமடிய பண்ணுகிறாயே. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடும்போது அசைவு இருக்கக்கூடாது. யோபு சொன்னானே, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் நம்பிக்கை அவர் மேலதான் இருப்பேன். என்ன வந்தாலும் எது போனாலும் சரி, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம அறிக்கை அப்படி இருக்க முடியுதா? நம்முடைய அறிக்கை இடுவதில், நம்பிக்கை அறிக்கை இடுவதில் எப்படி இருக்கணும்? அசைவே இருக்கக்கூடாது. அன்னாள பாருங்க, அறிக்கையிட்டா. என்ன அறிக்கையிட்டா? 1 சாமுவேல் 9:9 வாசிக்கிறோம். அவள் சீலோவில் போய் கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன செய்யறா? சீலோவிலே புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஆசனத்திலே உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். இந்த அறிக்கையை போய் 27ஆம் வசனம் 1 சாமுவேல் 27 அழகா 27ஆம் வசனம், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். நம்முடைய அறிக்கை எப்படி இருக்கிறது? எல்லாரும் உங்க வேதத்தை திருப்புங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திற்கு. அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே
பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவி. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறே. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறே. கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. ரோமர் 10:17 ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். விசுவாசம் கேள்வியினாலே வரும். என்ன கேள்வி? தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிறவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். இதை நம்பணும். எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்பதான் தேட முடியும். இந்த பெண்ணுக்கு யாரோ சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? இத்தனை வருஷம் நீ ஆஸ்பத்திரிக்கு போன, இவ்வளோ வைத்தியர்கிட்ட போன, இவ்வளோ பணத்தெல்லாம் செலவழிச்சிட்டேன், ஆனால் என்ன கிடைச்சிச்சு? வருத்தம் தான் மிச்சம். சுகம் என்ன செய்யலை? கிடைக்கல. ஒரே ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரு? இயேசு. இயேசுகிட்ட போனால் தீராத நோய்களெல்லாம் தீரும்னு சொல்கிறாங்க. அவளுக்கு யாராவது ஒரு வயதான பாட்டிகளோ அல்லது பக்கத்து சகோதரியோ யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கேள்விப்பட்டால் தானே விசுவாசிக்க முடியும். எனக்கு கண்மார்களை கேள்விப்பட்டிருப்பா. 2 கண்ணும் தெரியாத ஒரு பிறவி குருடன் எரிகோவில் பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தானா. இயேசு அந்த வழியாக போனாராம். யார் போகிறான்னு தான் கேட்டானா. அவனுக்கு கண்ணு தெரியாதுல சொல்லிடுவாங்க. இயேசு போகிறான்னு சொன்னோடனே அவன் கத்தி 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 அவரை கூப்பிட்டானா. திடீர்னு பாரு, பிறவிலேருந்தே பார்வை இல்லாத அவனுக்கு கண்ணு தெரிய வச்சுட்டாரா. இந்த அம்மா கேட்டிருப்பாங்க, அப்படியா? அப்படி ஒரு அற்புதரா? ஏன்னா அவருடைய வாழ்க்கையே அதிசயம்.
இல்லையா? அதிசயம் 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 இயேசுவே உன் வாழ்வில் எல்லாமும் அதிசயம் 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 இயேசுவே உன் வாழ்வில் எல்லாமும் அதிசயம் இயேசுவே உன் வாழ்வில் எல்லாமும் அதிசயம். கன்னிமரியாளிடத்தில் பிறந்ததும் அதிசயம் கல்லறை விட்டு நீ எழுந்ததும் அதிசயம். கன்னிமரியாளிடத்தில் பிறந்ததும் அதிசயம் கல்லறை விட்டு நீ எழுந்ததும் அதிசயம். அப்பாவும் அதிசயம் அகிலம் கொள்ளாது எப்போதும் என் வாழ்வில் நீ செய்யும் அதிசயம். அப்பாவும் அதிசயம் அகிலம் கொள்ளாது எப்போதும் என் வாழ்வில் நீ செய்யும் அதிசயம் 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 அதிசயம். இயேசுவே உன் வாழ்வில் எல்லாமும் அதிசயம் இயேசுவே உன் வாழ்வில் எல்லாமும் அதிசயம். நாயினோர் பாலிபனை தொட்டதும் அதிசயம் நாரின லாசருவை அழைத்ததும் அதிசயம். நாயினோர் பாலிபனை தொட்டதும் அதிசயம் நாரின லாசருவை அழைத்ததும் அதிசயம். அப்ப அவன் அதிசயம் அகிலம் கொள்ளாது அப்ப அவன் அதிசயம் அகிலம் கொள்ளாது எப்போதும் என் வாழ்வில் நீ செய்யும் அதிசயம். இயேசுவே உன் வாழ்வில் எல்லாமும் அதிசயம் இயேசுவே உன் வாழ்வில் எல்லாமும் அதிசயம் 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 அதிசயம். இயேசுவே உன் வாழ்வில் எல்லாமும் அதிசயம். குஷ்டரோகிகளை நீ தொட்டதும் அதிசயம் குருடனில் கண்களை நீ திறந்ததும் அதிசயம். குஷ்டரோகிகளை நீ தொட்டதும் அதிசயம் குருடரில் கண்களை நீ திறந்ததும் அதிசயம். எப்பத்தா என்று நீ சொன்னதும் அதிசயம் எப்பத்தா என்று நீ சொன்னதும் அதிசயம். இனி வரப்போவது அதனிலும் அதிசயம் எப்பத்தா என்று நீ சொன்னதும் அதிசயம். இனி வரப்போவது அதனிலும் அதிசயம். இயேசுவே உன் வாழ்வில் எல்லாமும் அதிசயம் இயேசுவே உன் வாழ்வில் எல்லாமும் அதிசயம் 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 அதிசயம். இயேசுவே உன் வாழ்வில் எல்லாமும் அதிசயம். அவருடைய வாழ்க்கை அதிசயம். கன்னிமரியாடத்திலிருந்து பிறந்தது அதிசயம். அதனால்தான் சாலமோன் ஞானி சொன்னான், எனக்கு ஆச்சரியமானவைகள் என் புத்தி கெட்டாதவைகள் என்னன்னது கண்மலையின் மேலே பாம்பின் கழுகின் வழி ஆகாயத்திலே கழுகின் வழி கண்மலையின் மேலே பாம்பின் வழி நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும் ஒரு கன்னியை நாடி வந்த ஒரு மனுஷனுடைய வழி. அது தெரியாது, நமக்கு விளங்காது. எனக்கு அன்பானவர்களே, அவருடைய வாழ்க்கை அதிசயம். சொல்லியிருப்பாங்க, குஷ்டரோகிகள்லாம் ஒரு நாள் வந்தாங்களாம். வந்து, ஆண்டவரே நாங்கள் எல்லாம் பாளையத்துக்கு புறம்பு கிடக்கோம், எங்களை யாரும் தொட முடியாது, யாரும் கிட்ட கூட வர மாட்டேன்றாங்க,
எங்களை சுகமாக்கவும் வழி இல்லாமல் இருக்குது. ஆசாரியன்ட்ட போனால் உள்ளே அடைச்சி போட்டுனா உமக்கு சித்தமானால் எங்களை சுத்தமாக்க முடியும்னு சொல்லி நம்பிக்கையோடு வந்து அறிக்கையிட்டாங்களாம். உடனே சொன்னாராம், நீங்கள் போய் ஆசாரியன் இடத்துல காமிங்கன்னு சொன்னாராம். போகிற வழியிலே சுகமாயிட்டாங்களாம். அல்லேலூயா. இதெல்லாம் கேட்ட உடனே இவளுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, இவ்வளவுலாம் அதிசயம் செஞ்சவர் எனக்கு ஒரு அதிசயம் மாட்டாரா? இன்றைக்கி தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்துருக்க உங்களுக்கும் கூட ஒரு ஆசை வரலாம், என் வியாதியை சுகமாக்கிற மாட்டாரா? ஏன் கண்ணீரை தொடச்சிட மாட்டாரா? ஏன் கவலையை தீர்த்திட மாட்டாரா? எஸ், டெஃபினெட்லி. நீங்கள் அசைவில்லாமல் அறிக்கையிடணுமே, அறிக்கையிடணுமே. என கண்பானுளே, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதிலே அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். இவ அறிக்கையிட்டா, என்ன அறிக்கையிட்டா? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவள் சொல்றா பாருங்க, மார்க் 5ஆம் அதிகாரத்திலே. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால். இவருடைய அறிக்கையை பார்த்தீங்களா? அவரை தொட வேண்டாம், அவர் என்னைய தொட வேண்டாம், அவர் கட்டியிருக்கிற வஸ்திரம் இருக்கே அதையா தொட்டா போதும். ஏன் தெரியுமா? ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய வஸ்திர தொங்கலினால் அவருடைய தேவாலயம் ஒன்று உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலினால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவ்வளவு மகிமை உள்ள வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை தொட்டா போதியா எனக்கு சுகம் உண்டு. நாமளா இருந்தால் இது பைத்தியக்காரத்தனம். அது எப்படி அவர் கட்டியிருக்க துணியை தொட்டா சுகம் வந்துடுமா? வந்துடும். அன்னைக்கு பவுல் நடந்து போகிற வழியில், பேதுரு நடந்து போகிற வழியில் அந்த உருமால்களை போட்டால் போதும் சோமாவா நம்பி வந்தாங்களே. எப்படி வந்தாங்க? அத்தனையும் உருவாக்கின அந்த தேவன் அவர்கிட்ட சொல்கிறா, அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலையாவகிலும் தொட்டால் நான் சுகமாவேன்னு அறிக்கையிட்டு கூட்டத்துக்குள்ள வாசிங்க, கூட்டத்துக்குள்ள ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக ஓடி அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். ஏன்னா அவர் தொட்டாலும் சுகம், நம்ம அவரை போய் தொட்டாலும் சுகம். ஏன்னா அவர் தொட்டா போதும். பாண்டையை தொட்டாரே வாலிபன் பிழைத்தானே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் அந்த இயேசுவால் நம்ம தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. இயேசுனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. தண்ணீரில் நடந்தாரே, கட்டுகளை அறுத்தாரே, தண்ணீரில் நடந்தாரே, கட்டுகளை அறுத்தாரே, பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே, பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. கூடாதது ஐயா, கூடாதது இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லையே. ஐயா, தேவனா கூடாதது ஒன்றுமில்லையே. இவ சொன்ன சத்திரத்தின் தொங்கலையாய் தொட்டா சோமான்னு சொல்லிட்டு இருக்கல,
ஜனக்கூட்டத்துக்குள்ள ஓடி போய் பின்னாக போய் அவர் வஸ்திரத்தை தொங்கலை தொட்டாள். உடனே 29ஆம் வசனம், உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போய். அழகா ஆங்கிலத்தில் at once, immediately. There is no time at all. அடுத்த நேரம், அந்த தொட்ட நிமிஷத்திலேயே அவள் சரீரத்தின் உதிரத்தின் ஊரல் நின்னது மட்டுமல்ல, அந்த வேதனையின் நீங்கி போனது. அவள் சரீரத்திலே அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். நம்முடைய அறிக்கை எப்படி இருக்கு? நம்ம அறிக்கை எப்படி இருக்கு? என் பிள்ளை பாஸ் ஆனா ஆண்டவருக்கு ஒரு லைட்டு போடும், இல்லாட்டி போட மாட்டாங்க பாருங்க. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. கிறிஸ்துவ பரிச்சு பார்க்குற அனுபவம். +2 என் பிள்ளை மட்டும் பாஸ் ஆகிட்டா சரி, 5000 காணிக்க விட்டுறேன். முதல்ல குடு. நான் எப்போவும் சொல்லுவேன், சாம் ஜவுத்தர் அண்ணன் ஒரு காரியத்தை சொல்லுவார். அவர் இப்போ இல்லை, ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது அவன்கிட்ட உள்ள அப்பத்தை அதிகமாக கேட்டிருப்பீங்க. அவர் சொல்லுவார் அடிக்கடி, அவருக்கு ஒரு 10 லட்ச ரூபா ஒரு ஊழியத்துக்கு இல்லை ஒரு கட்டுமான பணிக்கு வேணும்னா முதல்ல என்ன செய்வாராம், 1 லட்ச ரூபாயை தன்னை விட கீழான எளிமையான ஊழியங்களுக்கு கொடுப்பாராம். கர்த்தர் அந்த 10 லட்சம் விசுவாசத்தில் கொடுத்துருக்காராம். அவருடைய அறிக்கை தான், முதல்ல நான் கொடுப்பேன், கர்த்தர் எனக்கு அமிக்கி குலிக்கு சரிந்து விழும்படி வானத்தின் பலகணிகளை திறந்து என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்ம அப்படி முடியுதா? நாம வெற்றினால என்ன தெரியுமா, என் பிள்ளை பாஸானா, இந்த வியாதி சுகமானா, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கிடைச்சா, அண்ணாவுடைய பொருத்தனை கொடுத்தா எனக்கு கண்பாருடைய ஈசாக்கு கொடுத்ததை கேட்கும்போது அப்படியே போய் கொடுத்தானே. ஈசாக்கு கேட்குறான், எப்போ கத்தி இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆனால் ஆடைங்க அவன் நம்பிக்கை எதில் இருக்கு? அசைவே கிடையாது. ஆபிரகாமுடைய நம்பிக்கை என்ன சொல்கிறான், கர்த்தர் தம்முடைய பர்வதத்திலே பார்த்துக்கொள்ள. இதுதாங்க நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதிலே அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். ஏன் உறுதியாக இருக்கணும்? வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அந்த உண்மையுள்ளவர் யாரு? உண்மை வழி நடந்தேடும் ஒத்தவனுக்கெல்லோ கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்தேடும் ஒத்தவனுக்கெல்லோ கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனில் கடல்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனில் கடல்களை நாம் பற்றிக் கொள்வோம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப சந்தோஷம். கேட்குறதோட விட்டாதீங்க, ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. என்ன பிரதர், இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர்றதுக்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஏன்னா எங்கள் சபை 2 சபை இருக்குது, 2மே பார்வையற்ற மக்கள். இவங்ககிட்ட வர்ற காசு கரண்ட் பில்லு கேட்டால் கூட இருக்காது. ஏன்னா அவங்ககிட்ட இருந்தால் தானே பாவம் கொண்டாந்து கொடுப்பாங்க. அவங்களே நல்ல வேலை இல்லாமல் ஆங்காங்கே வீதிகளில் பாடுறதும் வீதிகளில் சாலையில் நிற்கிறதுமா இருக்காங்க. இப்படிப்பட்ட மக்கள், இவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் தாகம். இவர்களும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வந்து சேரணும். அதற்காக நீங்கள் ஜெபிங்க. இந்த சபையின் தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பார்வையற்ற வயது முதிர்ந்த தாய்மார்கள் தங்குவதற்கு ஒரு அறை கட்டி வருகிறோம். அதுக்கு 700-800 சதுரடியில் கட்டணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா அந்த வயசானவங்க இறங்கி ஏறி கூட கஷ்டப்படக்கூடாது. ஒரு சதுரடி 2300 வட்டி பேசிக்கிட்டு வரோம். ஒரு 800 சதுரடி வரை கட்டணும்னு ஆசை. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஏவினார் நீங்களும் தாங்கலாம். எப்படி? இந்த ஃபோனில் 2 நம்பர் ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில்
வேலையில் உயர்வு கிடைத்த நாட்களில், பல நாள் தீராத வழக்கில் தீர்ப்பு வந்தபோது, ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத இருந்து குழந்தை கிடச்ச போது கர்த்தர் ஏவினா நீங்களும் ஒரு நாள் நல்ல ஆகாரம் கொடுக்க உதவலாம். உடனே நீங்கள் கேட்டக்கூடாது, எனக்கு ஒரு ஃபோட்டோ பிடிச்சி ஆல்பம் போட்டு அனுப்பிக்கலான்னு. என்னால் முடியாது. ஏன் தெரியுமா? நாங்களே கண்ணு பார்க்க முடியாது. எப்படி ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு ஆல்பம் போட்டு அனுப்புவோம்? இல்லைன்னா அந்த ஃபோட்டோக்குரிய ஆல்பத்துக்குரிய காசையும் நீங்கள் சேர்த்து அனுப்பணும். அனுப்புனா உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நீங்கள் வந்து தாராளமாக கலந்து கொள்ளலாம், பார்க்கலாம். அதில் தடையே கிடையாது. உங்களுக்கு அப்போ ஆசை இருந்துச்சுன்னா வந்து பாருங்கள், கலந்து கொள்ளுங்க, சந்தோஷம். எனக்கு எந்த தடையும் கிடையாது. வரக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுங்க, உங்களே நான் கூப்பிட்டு போகிறேன். அது மட்டும் இல்லை, ஐயா பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு மனசு வராது அடக்கம் பண்ணுறதுக்கு. ஃபியூனரல் காரியத்துக்கு எப்போ ஒரு அமௌண்ட் வச்சே இருக்கணும். கர்த்தர் ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். கணக்கு வைக்கணையா எங்களுக்கு, நாங்கள் உதவி பண்ணணுன்னு ஆசை. எனக்கு அன்பானவர்களே, பலவிதமான காரியங்கள் உண்டு. கட்டுமான பணி மட்டும் இல்லை, இந்த மக்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கே ஒரு வாரம் வாடகைக்கு வேன் மட்டுமா 5000 எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருந்தா ஒரு வேனை வாங்கி வச்சிங்கன்னா இந்த ஆலயம் இருக்கிற வரைக்கும் இந்த சமுதாயத்திற்கு பிரயோஜனப்படும். அது நிச்சயமாக அதன் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. நீங்களும் வந்து கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை கணக்கு வைக்கிறவங்களா இருந்தால் என்கிட்ட கேளுங்க, அதற்கான வழிமுறைகளும் உண்டு உங்களுக்கு சொல்கிறேன். போஸ்டல் வழியாக தொடர்பு கொள்ளுங்க சொல்லுவேன். போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் நம்பர் 36 35 38 89 63. இந்த போஸ்ட் அக்கௌண்ட்டு பணம் கட்டணும் அங்கே வச்சுன்னா அங்கே அக்கௌண்ட் ஃபார்ம் வச்சுருப்பான். அது வழியாக கட்டினா எந்த கமிஷனும் கிடையாது. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சாயந்தரத்துக்குள்ளே சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. யார் யார் தங்கள் நம்பிக்கை அறிக்கையிடுவதிலே அசைவில்லாமல் உறுதியோடு அறிக்கையிடுகிறார்களோ அவருடைய அறிக்கை ஆண்டவர் கேட்டிருக்கிறீர். அவருடைய நோய்களை சுகமாக்கும், கவலைகளை நீக்கும், கண்ணீரை துடைத்தருளும், கரம்பற்றி நடத்தும், கண்ணின் மணி போல காத்து ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பீரா. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய், தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஆறுதலையும் சமாதானத்தையும் பரிபூர்ணமாய் கொடுப்பீரா. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.